காசா கடல் எல்லையில ஒரு மிகப்பெரிய போர் மேகம் மறுபடியும் சூழ்ந்திருக்கு. மனிதாபிமான உதவிகளோட காசா நோக்கி புறப்பட்டு போன 50க்கும் மேற்பட்ட படகுகளை இஸ்ரேலிய கடற்படை கமாண்டோக்கள் நடுக்கடல்ல வச்சு வழிமறிச்சு அதிரடியான ஒரு தாக்குதலை நடத்தியிருக்காங்க. இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த தாக்குதல்ல 45 நாடுகளோட ஆர்வலர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இதையும் தாண்டி இதுல இன்னொரு மிக முக்கியமான விஷயம் இருக்கு. அது என்ன அப்படின்னா, இந்த 45 ஆர்வலர்கள்ல இலங்கையை சேர்ந்த சமீரா மஹ்புதீன் அப்படிங்கிற இளம் பெண்ணும் இப்போ இஸ்ரேலிய ராணுவத்தால கைது செய்யப்பட்டு சிறையில அடைக்கப்பட்டிருக்காங்க. We are a humanitarian non-violent mission bringing aid to Gaza to break the siege. அன்றைய தினம் கடல்ல என்ன நடந்தது, சமீரா மஹ்புதீன் இறுதியா பேசின வார்த்தைகள் என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம். உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. கடந்த வாரம் துருக்கியோட மர்மாரிஸ் துறைமுகத்தில இருந்து குளோபல் சுமுத் புளோட்டிலா அமைப்பை சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட மனிதாபிமான படகுகள் காசா நோக்கி புறப்படுது. காசாவில் போர் மற்றும் முற்றுகையால பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு மருந்துகள் மற்றும் உணவுகளை வழங்குறது தான் இவங்களுடைய முதன்மையான ஒரு நோக்கம். ஆனா கடந்த திங்கட்கிழமை காலையில சைப்ரஸ் கடற்கரைக்கு பக்கத்துல சர்வதேச கடற்பரப்புல வச்சு இஸ்ரேலிய கடற்படை கமாண்டோக்கள் இந்த படகுகள்ல ஏறுறாங்க. நேரலையில ஒளிபரப்பாகிட்டு இருந்த இந்த தாக்குதல் காட்சிகள் எல்லாமே திடீர்னு கட் ஆகுது. கிட்டத்தட்ட 16க்கும் மேற்பட்ட படகுகளை கைது செஞ்ச இஸ்ரேலிய கமாண்டோக்கள் 250க்கும் மேற்பட்ட ஆர்வலர்களை இப்போ வரைக்கும் கைது செஞ்சிருக்கதா ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. இந்த கப்பல் படையில சுகாதார அதிகாரியா போன இலங்கை பெண் சமீரா மஹ்புதீன் இப்போ இஸ்ரேலிய ராணுவத்தால கைது செய்யப்பட்டு சிறை பிடிக்கப்பட்டிருக்காங்க. அவங்கள இஸ்ரேலிய ராணுவம் கைது செய்யறதுக்கு முன்னாடியே அவங்க மூலமா தன்னோட சமூக வலைதளத்துல வெளியிடப்பட்ட ஒரு காணொளி இப்போ சமூக வலைதளங்கள்ல தீயா பரவிக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். Assalamu alaikum, this is Samira Mehboobuddin. I'm a Sri Lankan citizen and board medic for Global Sumuth Flotilla Spring Mission 2026. We are a humanitarian non-violent mission bringing aid to Gaza to break the siege. If you are seeing this message, that means I have been abducted by the Zionist regime in international waters. I urge you to talk to your governments to stop being complicit with the Zionist regime and work towards the liberation of Palestinian people. Free Palestine. சமீரா மஹ்புதீன் மூலமா கடைசியா அவங்களுடைய சமூக வலைதளத்துல பதிவிட்டு இருக்கக்கூடிய வீடியோல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாங்க ஒரு மனிதாபிமான நோக்கத்துக்காக தான் இப்படி காசா நோக்கி போய்கிட்டு இருக்கோம். ஆனா சர்வதேச கடற்பரப்புல வச்சு சியோனிச படைகள் எங்களை கடத்துறாங்க. எங்களுக்காக உங்களோட அரசாங்கத்துக்கிட்ட வேண்டுகோள் முன்வைங்க அப்படின்னு அவங்களுடைய அந்த கடைசி வார்த்தைகள் இருக்கு. இந்த வீடியோ தான் இப்போ சமூக வலைதளங்கள்ல அதிக அளவுல பரவிக்கிட்டு இருக்கு. 250 மைல் தொலைவிலேயே சமீரா இருந்த படகை கைப்பற்றின இஸ்ரேலிய படைகள் இப்போ அவங்கள ரகசியமான ஒரு இடத்துல வச்சு விசாரணைகளை மேற்கொண்டுட்டு இருக்கதா ஒரு சில தகவல்கள் வெளியாகி இருக்கு. இந்த சம்பவத்துக்கு அப்புறமா துருக்கி அரசாங்கம் கடுமையான கோபத்துல இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா, இன்னொரு நாட்டோட படகை சர்வதேச கடற்பரப்புல வச்சு கடத்துறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கடற்கொள்ளை அப்படின்னு துருக்கி அரசாங்கம் இப்போ குற்றம் சுமத்தி இருக்கு. ஆனா இஸ்ரேலோட பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு இந்த விஷயத்தை நியாயப்படுத்தி இருக்காரு. ஹமாஸ் தீவிரவாதிகளுக்கு உதவக்கூடிய ஒரு தீய திட்டத்தை எங்களோட கடற்படை முறியடிச்சிருக்கு அப்படின்னு இஸ்ரேலோட பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு சொல்லியிருக்காரு. இதெல்லாத்தையும் தாண்டி இத்தாலி போன்ற நாடுகளும் அவங்களுடைய குடிமக்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் கிட்ட வலியுறுத்திட்டு இருக்கு. இந்த சம்பவம் கடந்த 2010ஆம் ஆண்டுல நடந்த மாவி மர்மாரா மாதிரியே ஒரு மிகப்பெரிய சர்வதேச மோதலை உருவாக்குமோ அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய அச்சம் இப்போ எழுப்பப்பட்டு இருக்கு. 2023ஆம் ஆண்டுல இந்த போர் ஆரம்பிச்சதுல இருந்து இப்போ வரைக்கும் 3வது முறையா இந்த முற்றுகையை உடைக்க முயற்சி செஞ்சிருக்காங்க. கடந்த மாதம் கூட இதே மாதிரி கிரேக்க நாட்டுக்கு பக்கத்துல இஸ்ரேல் இவங்களை இடைமறிச்சிருந்தது. ஆனா இந்த தடவை கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட ஆர்வலர்கள் இதுல கலந்துகிட்டு இருக்கிறதுனால இது இப்போ உலகளாவிய ரீதியில மிகப்பெரிய ஒரு விவாதமா மாறி இருக்கு. காசாவுக்கு அனுப்பப்பட்ட மனிதாபிமான உதவிகள் போய் சேருதா இல்லையா அப்படி
அப்படிங்கிறது 2வது கேள்வி. ஆனா சர்வதேச ரீதியில இஸ்ரேலுக்கு இது மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை கொடுக்க போகுது அப்படிங்கறத மட்டும் உறுதியா தெரிய வருது. இப்ப இருக்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, இந்த மனிதாபிமான உதவிகளோட காசாவுக்கு போன இலங்கையை சேர்ந்த சமீரா மஹ்பூதீனுக்கு என்ன ஆச்சு? அவங்க கிட்ட விசாரணைகள் நடந்துகிட்டு இருக்கதா இப்போ தகவல்கள் வெளியாகி இருந்தாலும் கூட அவங்களுடைய பாதுகாப்பு எப்படி உறுதிப்படுத்த போகுது, அதுக்கு இலங்கை அரசாங்கம் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இது தொடர்பா உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ல சொல்ல மறக்காதீங்க. மறுபடியும் இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.